அந்த கிரியேச்சர் இருட்டில் வாழுது. அந்த பொண்ணுக்கும் அப்படிதான் தெரியுது. அந்த உள்ளுணர்வு அவள் வெளியே உணர முடியாத மாதிரி தெரியுது. அதே மாதிரியே அவள் மரணத்துக்கு பயப்படுறதுக்கான காரணம் தான் என்ன? ஆனால் அவள் ஹாஸ்பிட்டல் நைட்டு சுற்றி வந்துட்டு இருந்தா. அது ஒரு வேளை பிரச்சனையாக இருக்குமோ? அவள் தூங்குறதுக்கே பயப்படுறா. ஆக்சுவலி சார், அந்த ஆணோட நிலைமை என்ன? அதாவது அந்த பேஷண்ட். அவன் சீக்கிரமாக இந்த நடக்க ஆரம்பிப்பான். நாம் போய் அவனை பார்ப்போம். அவனோட கேஸை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது சார். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அவனுக்கு அன்யூஷுவலாக கனவு வருதா? நீ எவ்வளோ நாளாக இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அவன் பேர் உக்குடா டெட்ஸுனு. அவன் 2 மாதத்துக்கு முன்னே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அவன் ரொம்ப நேரம் கனவு வருதுன்னு கவலைப்பட்டான். ரொம்ப நேரமா? அது எவ்வளோ நேரம்னு ஃபீல் பண்ணுறேன்? ஆரம்பத்தில் இருந்து அதுவும் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நைட்டில் வர கனவு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் போகிற மாதிரி தெரியுது. ஓ, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எஞ்சிக்க ரொம்ப நேரம் ஆகும் போல. இல்லை, கனவு மட்டும்தான் ரொம்ப நேரம் போகிற மாதிரி தெரியுது. முதல்ல நான் அதை கற்பனை பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாளும் அது இன்னும் அதிகமாக மாறுது. ஆனால் நிறைய கனவு வந்துகிட்டே இருக்கு. இதனால் நான் என் உடம்பை இழந்துடுவேன் போல இருக்கு. நீ இப்போ இருக்கிற நிலைமைக்கு எவ்வளோ காலம் கனவு வருது? நேற்று நைட் கனவு 1 வருஷம் நடந்தது. ஓ, 1 வருஷமா? டாக்டர், நான் சீரியஸாக சொல்கிறேன். இந்த கனவுங்க உண்மை எது போலி எதுன்னு புரியாமல் ஆக்குது. இது என் வாழ்க்கையை நெகட்டிவிட்டியை காட்டுது. யோசிச்சு பாருங்க, எனக்கு நேற்றே 1 வருஷம் மாதிரி இருந்தது. நான் அவனை அட்மிட் பண்ணி மானிட்டரில் அவனோட தூக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அந்த ஒரு இரவு அவனோட உடம்பும் அவனோட கண்ணும் வேகமாக செய்ய ஆரம்பிச்சுது. ஆனால் அது ஒரு நொடியில் முடிஞ்சுது. அந்த நேரத்தில் அவனோட மூளை ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததா எச்சரிக்கை பண்ணுது. ஹேய், நான் சொல்கிறது கேளு, எழுந்துரு. நீ கனவுல இருக்கியா? நான் எங்கே இருக்கேன்? இதுதான் ஹாஸ்பிட்டல். நேற்று தான் நீ இங்கே அட்மிட் ஆன. அட்மிட் ஆனேனா? ஓ, ஞாபகம் வந்துடுச்சு. நான் செக் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்தேன். ஆமாம், நான் கனவுல இருந்தேன். அது பயங்கரமான ஒன்று. அது 1 வருஷத்துக்கு மேலேயே வந்தது. இவன் போய் சொல்ல நானே என் உள்ளுணர்வு எனக்கு சொன்னது. மேலும் அவன் நீண்ட கனவால் அவதிப்பட்டு இருந்தான். டாக்டர், எனக்கு எப்போ தான் குணமாகும்? நான் சில ட்ரீட்மெண்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு நீ கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கணும். நேற்று நைட் கனவு 10 வருஷமாக நீடிச்சுது. அது அதிகமாக மாறிட்டே இருக்கு. நான் சொல்கிறது கேளு முப்படாக்கும். நீ பார்க்குறது எல்லாமே ஒரு இல்லூஷன் தான். அது உண்மையாகவே ஒரு சில நாள் தான் இருக்கும். இந்த கனவோட நீளத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என் கனவு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க டாக்டர். ஆனால் நான் எவ்வளோ வழியில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும், எவ்வளோ நோயாகவும் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஆனால் எல்லாம் உன் மைண்டில் தான் இருக்குது. உன்னோட கனவு ஏன் இப்படி வருதுன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாக கண்டுபிடிங்க. இல்லைன்னா அது முதல்ல 100 தோணும். அதுக்கப்புறம் 200 வருஷமாச்சு ஆறுன்னு எனக்கு ஃபீல் வருது. அது ஒரு வேலை நடந்தா நான் என் மைண்டை இழந்துடுவேன். அவன் நினைச்ச மாதிரி அவனோட கனவு காலப்போக்கில் நீளமாகவும் அதிகமாகவும் அதிகரிச்சுட்டே இருந்தது. எங்களுக்கும் காலப்போக்கில் தான் அது தெளிவாச்சு. அது மனுஷங்களோட பரிணாம வளர்ச்சியை ஆக்குற மாதிரி இருந்தது. நீ எழுந்துக்கியா போக்கூடாக்கும்? நான் எங்கே இருக்கேன்? இந்த மக்கள் என்ன யாரு? நான் உன்னோட டாக்டர் புரோடா. ஞாபகப்படுத்தி பாரு. இல்லை, சமீபத்தில் இவன் எழுந்ததும் இது மாதிரி வினோதமாக நடந்துக்கிட்டு இருக்கா. இவன் இன்னும் கனவுல தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கானா? எங்கள் மாமி, என் ஒய்ஃப் மாமி இங்கே இல்லை. அது சரிதான். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் அவனை முதல்ல பார்த்தேன். மாமி, மாமி எங்கே இருக்காங்க?